ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திருவள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த தேரா. ஸோ இது மேலே வந்து அலோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் தான் இது ஃபஸ்ட் டைம் போகிறேன். எங்கள் அப்பா கூட நிறைய தடவை போயிருக்காரு. சரி வாங்க, ஃபஸ்ட் டைம்னால பார்க்கலாம். எனக்கு பார்க்க ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய பில்லர்ஸை பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். செக்யூர் பண்ண செக்யூரிட்டியும் இருக்காங்க, போலீஸும் சில பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கு இந்த இடம். அந்த அங்கிள் ரைட்டுன்னு சொன்னாரு. சரியா மொக்க வாங்கிட்டோம். அந்த அங்கிள் ரைட்டுன்னு சொன்னா நாங்கள் வேற எங்கேயோ போயிட்டோம் போல. கதை வேற பூட்டி இருக்கு. எனக்கு டவர்ல நடக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த தேரில் வந்து உள்ளே அழகாக திருவள்ளுவர் சிலை வச்சுருந்தாங்க. அதுதான் நாங்கள் உள்ளே பார்க்க போனோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அவர் வச்சுருந்த ஆணி ஓலை எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அங்கேயும் ஒரு யூடியூபர் எங்களை பார்த்தாரு. அவர் சும்மா சொல்ல சொன்னார், இந்த மாதிரி வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவர் நேமு கிளாஸ்லாம் கேட்டார். ரொம்ப ஜாலி டைப்பாக இருந்தார். இந்த மாதிரி ஜாலியாக நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொன்னார். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய பேர் இவ்வளோ தூரம் நடந்தது. வயசானவங்களாம் உட்காரத்துக்கு பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இங்கே வந்து அழுக்கே கிடையாது. நான் நிறைய பேர் இங்கே நான் கூட ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கிறேன். எந்த அழுக்குமே என்ன டர்ட்டுமே கிடையாது. ஸோ ஈஸியாக உட்காரலாம். இப்போ வந்து நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வாங்க போகலாம். இப்போ வந்து இந்த பெயிண்டிங் என்ன இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சூப்பராக அந்த பெயிண்டிங் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இருக்குது. அவர் வந்து வச்சிருந்த ஆணிலேருந்து ஓலை வரைக்கும் அங்கேயும் அந்த ஸ்டாச்சுலேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அவரோட ஃபேஸ் வந்து பக்காவாக கரெக்டாக வரைஞ்சிருக்காங்க. அவர் உட்காந்துருந்த பலகை எல்லாமே அப்படியே வரைஞ்சிருக்காங்க ப்ளசண்ட்டாக. இங்கே வந்து இப்போ நம்ம வந்து கீழே வந்தாச்சு. கீழே பார்த்தா தான் தெரியுது பொருளாரம், இன்பம் இன்பம் எல்லாமே இருக்கு. ஜித்து எங்க? என் தம்பியை கையிலேயே பிடிக்க முடியல, ஓடிட்டே இருக்கான். ஆனா இந்த இடம் ஃபுல் ஆஃப் சேஃப்டி தான். இந்த
மாதிரிலாம் ஒரு ட்ரீயை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்ஸு, கார்டன் லைட்ஸு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ டயர்டாக வந்திருக்கோம், ஸோ தட் அதுக்காக வந்து இந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக உட்காந்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து 2 ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஷாப்லாம் இருக்குது, தேவைன்னா வாங்கிக்கலாம். இங்கேருந்து அந்த இடத்த பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சப்போஸ் எடுத்துகிட்டு வரலாம், தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கு. இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. இங்க நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்க மேல போகும்போது ஒரு அங்கிள் பார்த்தோம், இங்க ஒரு பாப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் திருவள்ளூர் கோட்டம் போயிட்டு அப்படியே அம்மா ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு மெரினா பீச்சுக்கு தான் போனோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம். போகிற வழியிலே நிறைய கடை போட்டிருந்தாங்க. நாங்கள் போன உடனே ஒரு பைனாப்பிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூரி அது மாதிரி ஏதாவது சொன்னாங்க, மசால் பூரின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை, பட் எனக்கு கோல்டுனால நான் சாப்பிடல. ஸோ இப்போ உள்ளே தான் போயிட்டுருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக கடை வச்சுருந்தாங்க, லைட்னிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, இளநீ கார்ன் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் உட்காரத்துக்கு சேரு, பஜ்ஜி கடை. அது நாங்கள் கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே பேசிகிட்டே நடந்துகிட்டே போனோம். நானும் என் தம்பியும் நிறைய ஷெல்ஸ்லாம் கலெக்ட்